எஃப்எம்மில் டோட்டலாக நமக்கு வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்கும். செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி. செக்ஷன் ஏ வந்து 30 மார்க்கு, செக்ஷன் பி 30 மார்க்கு, செக்ஷன் சி வந்து நமக்கு 40 மார்க் இருக்கும். மேனேஜ்மெண்ட் வந்து டோட்டலாக 20 சாப்டராக இருக்குது. இதை நம்ம 4 செட்ஸாக பிரிக்கிறோம். 4 செட்ஸாக 2லேருந்து 6 வரைக்கும் ஒரு செட்டு, 7லேருந்து 10 வரைக்கும் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் 13, 14 வந்து தனியாக அவங்க எல்லாருமே அந்த ரெண்டு சாப்டர் வந்து ஒரு செட்டு, 15 to 19 வந்து ஒரு செட், 20th சாப்டர் வந்து ஒரு தனியாக ஒரு செட்டாக இருக்கும். இப்போ வந்து 2லேருந்து 6 வரைக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 7 to 10 வந்து அந்த சாப்டர் ஃபுல்லாமே ஹோலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 13, 14 வந்து நமக்கு ரிஸ்க் சாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 15லேருந்து 19 வரைக்கும் நம்ம அதை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். 20th சாப்டர் வந்து பிஸ்னஸ் வேல்யூவேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2லேருந்து 6 வரைக்கும் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் சாப்டராக இருக்கா, அதில் வந்து இப்போ 20 மார்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் சாப்டரில் வந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும். அதனால் 90% சான்ஸ் இருக்குது. இந்த 2லேருந்து 6க்குள்ளே ஏதாவது நமக்கு மொத்தமாக எஃப்எம்லேருந்து ரெண்டு கொஷின் வரும். 20 மார்க்னால் நமக்கு 2 கொஷின் வரும்ல, அதில் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் சாப்டர்லேருந்து வந்துடும். அதாவது 2லேருந்து 6 வரைக்கும் உண்டான சாப்டர் இதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து 20 மார்க்கில் ஒரு 20 மார்க் கன்ஃபார்மாக வரும். 90% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் சாப்டர்லேருந்து கொஷின் கேட்டுருவாங்க. அடுத்து நம்ம 7லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் தான் இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசலில் வந்து வந்துடும். அடுத்து நமக்கு இப்போது ஒர்க்கிங் கேபிட்டலா இல்லைனா இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலா அப்படின்னு சொல்லி தான் இது 90%. அடுத்த 90% இந்த செகண்ட் கொஷினுக்கு 90% சான்ஸ் வந்து ஒன்று ஒர்க்கிங் கேபிட்டலில் வரும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்குல்ல இந்த சாப்டர்லேருந்து வரும். இப்போ நம்ம செகண்ட் கொஷினை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு செட் ஆஃப் சாப்டரை வந்து கவர் பண்ணோம். 7லேருந்து 10 வரைக்கும், அடுத்து 15லேருந்து 19 வரைக்கும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அடுத்த செகண்ட் கொஷினை நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். பிஸ்னஸ் வேல்யூவேஷன் கொஷின் வந்து இந்த பிஸ்னஸ் 20th சாப்டரும் 20 மார்க்கில் கேட்பாங்க. ஆனால் வந்து ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. மேபி வரலாம். மார்க் பண்ணாமல் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 1, 11, 12 இருந்தெல்லாம் வந்து தியரி மட்டுமே வந்து 20 மார்க்கில் வரலாம். அதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டிஸ் கம்மி, ஆனால் வரலாம். மேக்ஸிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசலேருந்து ஒரு கொஷின் வரும், ஒர்க்கிங் கேபிட்டல் அல்லது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு அடுத்த கொஷினில் வந்துடும். நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த 2 to 6 வந்து நம்ம நல்லா தரவு பண்ண பார்க்கணும். ஏன்னா 90% சான்ஸ் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக 90%ல் அது வரும். அடுத்து தான் வந்து இந்த ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல், அப்படி இல்லைனா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். பார்ட் பியில் மொத்தம் 3 கொஷின் வரும். வந்து ரிஸ்க் கன்ஃபார்ம் வரும், அடுத்து பிஸ்னஸ் வேல்யூவேஷன், இதெல்லாமே ரிஸ்க்கும் பிஸ்னஸ் வேல்யூவேஷனும் 90% வந்து வந்துடும். பார்ட் பியில் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த 3வது இருக்க கொஷின் வந்து இந்த 3வது கொஷின் எதை கேட்கலாம் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அல்லது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்போ வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் பார்ட் பியில் கேட்டாங்க அப்படின்னா பார்ட் சியில் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேட்பாங்க. பார்ட் பியில் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேட்டான் அப்படின்னா பார்ட் சியில் ஒர்க்கிங் கேபிட்டல் கேட்பாங்க. அவ்வளோதான். இங்கே 20 மார்க்கில் வந்து நமக்கு 2 20 மார்க் வரும்ல, அந்த 2 20 மார்க்குமே 2 20 மார்க்லேயுமே வந்து நமக்கு 2-3 சப்டிவிஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் சம் இருக்கும், செகண்ட் சப்டிவிஷனில் வந்து நமக்கு தியரி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து ஒரு கொஷினாக வரும். நம்ம வந்து சம்மும் எழுதணும், தியரியும் எழுதணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டினேன்னா இதில் பாருங்கள், இதில் வந்து இப்படி தான் இருக்கும். 20 மார்க்கில் வந்து சம் இப்படி தான் கேட்பாங்க. இப்போது ஏல வந்து சம் கேட்டிருக்காங்க, பிலையும் சம் இருக்குது, ஆனால் சியில் வந்து 8 மார்க்குக்கு தியரி கேட்டிருக்காங்களா, இப்படி தான் வந்து பிரியும். 20 மார்க்கில் எஃப்எம் இப்படி தான் கேட்பாங்க. ரெண்டுமே சேர்ந்து வரும், தியரியும் வரும் சம்மும் வரும். சில நேரம் வந்து தியரிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, 12 மார்க் கிட்ட தியரி வந்துடும், நமக்கு மிச்சம் இருக்க மார்க் தான் நமக்கு சம்மாக வரும் அந்த மாதிரி. ஆனால் ரெண்டுமே வரும், நமக்கு சம்மு மட்டும் கேட்க மாட்டாங்க 20 மார்க்கில். எஃப்எம்மில் சம்முக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம தியரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ரெண்டுமே கேட்குறாங்க, 20 மார்க்கில் ரெண்டுமே கேட்குறாங்க. இதில் பாருங்கள், ஏக்கும் பிக்கும் டோட்டலாக வந்து 12 மார்க் வந்து சம்முக்கு கேட்டிருக்காங்க, 8 மார்க் வந்து நமக்கு வந்து தியரியில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இதில் பாரு, இப்படி இந்த மாதிரி தான் சம்மு வரும். இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சம்மோட எக்ஸாம்பிள் இது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் கொஷின் பாருங்கள். இப்போ இங்கே 9 மார்க்குக்கு நமக்கு
சம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 மார்க் ஒரு சம் இருக்குது. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே தியரி இருக்குது. பியும் சியும் எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கேட்பாங்க. அப்புறம் அடுத்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தியரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாமே சாப்டர் வைஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக தியரி வரும். 11th சாப்டர் தியரி, 12th சாப்டர் தியரி, நமக்கு 15 சாப்டரும் தியரி தான் வரும். ஆனால் அதில் இருக்க தியரி எல்லாமே வந்து இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சம்மந்தமான தியரி ஃபுல்லாமே வந்து 15 சாப்டரில் இருக்கும். 15 சாப்டர் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு கொடுக்குற தியரியை நம்ம அட்டன் பண்ணிடலாம். இப்போ இங்கே நான் சொன்ன சாப்டர் போக எல்லா சாப்டர்லேயுமே தியரி இருக்கும். அந்த தியரியுமே நம்ம படிக்கணும். செக்ஷன் ஏல வந்து எல்லா சாப்டர்லேருந்துமே கொஷின் கேட்பாங்க.